டி தங்கராஜன் அவர்களே, அண்ணன் தங்கவேல் அவர்களே, அண்ணன் சாமிநாதன் அவர்களே, ஒன்றிய பொறுப்பாளர் சரவணகுமார் அவர்களே, அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள், டிஜி அன்பழகன் அண்ணன் அவர்களே, எஸ் சோமசேகரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அம்மா எம் சாந்தி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் பி சிவகுமாரன் அவர்களே, எம் மகேஷ் பாபு அண்ணன் அவர்களே, கமிட்டி தேர்வு செயலாளர் பி முருகன் அவர்களே, ஆர் கருணாநிதி புத்துணர்வு தேர்வு செயலாளர் ஐயா அவர்களே, அண்ணன் திருமலிங்க குருவேல் அவர்களே, பாண்டமங்கலம் தேர்வு செயலாளர் காதி வெங்கரை தேர்வு பொறுப்பாளர் அவர்களே, ஆர் பாலாஜி மாவட்ட தலைமை தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே, அன்புக்குரிய எம்பிசி ராமலிங்கம் அவர்களே, அம்பிகா பாண்டியன் அவர்களே, ரவி பிரபாகரன் அவர்களே, அண்ணன் ஆர்கா செந்தில் அவர்களே, இங்கு தற்போது மேடையின் நடு நாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் அண்ணன் தளபதி அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் பொறுப்பாளர் உங்களுக்கெல்லாம் பெரும் வெற்றியை அளிப்பட காத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய என அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அம்மா திருமதி எஸ் உமாராணி அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அருள் நண்பர்களே, இந்த வண்ண விளக்குகளும் இந்த வெளிச்சங்களும் இந்த கூட்டமும் இந்த மேடையும் உங்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய முதல் மேடை இது எனக்கு மிகப்பெரிய அடையாளம். இது ஒரு வகையான அங்கீகாரம். இது இன்னும் ஒரு பிறப்பு என்று கூட சொல்வேன். அப்படிப்பட்ட இடத்தை எனக்கு அளித்திருக்கக்கூடிய அண்ணன் KS மூர்த்தி அவர்களுக்கு என்றென்றும் ஒன்று கூறி எப்பொழுதும் அவரோடு துணை இருப்பேன் என்று கூறி என் உரையை தொடங்குகின்றேன். தலைவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக நாம் இங்கெல்லாம் கூடியுள்ளோம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எண்ணற்ற சாதனைகளை நாம் புரிந்திருக்கின்றோம். படிக்க முடியாத ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களை கூட பள்ளிக்கடைக்கு வந்து இது ஒரு படி காலை உணவு திட்டம், தொடர்ந்து படிப்பிட தமிழ்மொழி திட்டம், புதுமைப்பெண் திட்டம். புதுமைப்பெண் திட்டத்தால் இந்தியாவிலேயே பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ 49.6% 76% உயர்த்தப்பட்டிருக்கிறது. கல்லூரி முடித்தால் தமிழ் அந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுகிறார்கள். தற்போது கூட தங்களை ராஜேஸ்வரி கிருத்தியா போன்றவர்களாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒரு திட்டத்தால் தொடர் திட்டத்தால் குழந்தைகளை கைபிடித்து மெல்ல மெல்ல அழைத்து சென்று கல்லூரி படிப்பை முடித்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் வரை துணை நிற்கின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒரு பெண்களுக்கான ஆட்சியாக மாறியிருக்கின்றோம். இலவச பேருந்து பயணம், மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து இப்பொழுது 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ திட்டங்கள். இத்தனை நடைத்திட்டங்களுக்கு இடையில் நாம் பார்த்தோமானால் நம்முடைய வளர்ச்சி விகிதம், தமிழகத்தினுடைய வளர்ச்சி விகிதம் 13.6% இந்தியாவிலேயே ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய சராசரி வெறும் 6.5% தான். ஆனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி சதவீதமோ 11.6%. ஏறத்தாழ இரட்டை 2 மடங்கு நாம் உயர்ந்து நிற்கின்றோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாம் அளிக்கொண்டே போகலாம் நண்பர்களே. ஆனால் அதற்கான காலமும் நேரமும் இந்த மேடையும் எனக்கு போதுமானதாக இருக்காது. அதையெல்லாம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தன்னுடைய கூலி உரையால் உங்கள் ஒவ்வொருடைய நெஞ்சையும் ஊர்வல போகிறார் என்பதை நான் அறிவேன். அவருடைய பேச்சின் முடிவில்
இந்த தலைவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அந்த புள்ளியில் முடிந்து போய்விட போவதில்லை. அந்த புள்ளியிலிருந்துதான் உண்மையான பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடங்குகிறது என்பதை ஒவ்வொரு கழக நிர்வாகிகளும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் பாய்ச்சுகின்ற ஆற்றலையும் அவர் வெளிப்படுத்துகின்ற செய்திகளையும் சாதனைகளையும் எல்லாம் எடுத்துச் சென்று ஒவ்வொரு ஊர்களிலும் தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டாட்டமாக நிகழ்த்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை அறிகிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எண்ணற்ற பயனாளிகள், இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பயனாளி இருக்கின்றார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பயனாளி இருக்கிறார். அவரை அடையாளம் காண்பது நம்ம இறக்கல்ல, அது வெறும் இறக்கிறது, அது வெறும் வாக்கும் அல்ல, அது இந்த ஆட்சியினுடைய நம்பிக்கை. அந்த பயனாளி இந்த ஆட்சியினுடைய நம்பிக்கை என்பதை உணர்ந்த அந்த பயனாளி எப்பொழுது களத்திற்கு அழைத்து வந்து பிரச்சாரம் ஆற்றுகிறீர்களோ அப்பொழுது நாம் பெரும்பாலான வாக்குறுதியை இந்த சட்டமன்ற தொகுதியை வெல்லலாம் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அப்படிப்பட்ட வெற்றிதான் ஒரு பெருமைக்குரிய வெற்றியாக இந்த ஆட்சியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையால் பெரும் வெற்றியாக அது அமையும். அப்பேற்பட்ட வெற்றியை நாம் பெறத்தான் போகிறோம். இறுதியாக என் பேச்சை முடிப்பதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்ட தலைவரை பெற்றிருக்கின்றோம் என்று கூறி அமர்ந்தால் அது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அறிவிக்குரிய நண்பர்களே, தம்பிகளே, நாம் எப்படிப்பட்ட தலைமையை பெற்றிருக்கின்றோம்? நாம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்திருக்கின்றோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கூட பார்த்திருக்கின்றோம், தலைவர் கலைஞர் அவர்களை கூட பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த தலைவர்களை எல்லாம் ஒப்பிட முடியாத ஒரு பரிணாமத்தில் உயர்ந்து நிற்கிறார் இந்த திராவிட பேரு இயக்கத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தலைவர், அவர் தன்னுடைய தொடர் வெற்றிகளால், அவர் அமைத்திருக்கக்கூடிய இரும்பு கோட்டை போன்ற கூட்டணியால், துல்லியமான கணக்குகளால் தொடர்ந்து இருக்கிறதுக்குள்ளே இருக்கின்றார். அது ஒரு சாதாரண தலைமை அல்ல, அவர் ஒரு சக்தி, அவர் ஒரு மாற்றம், அவர் ஒரு காலத்தையே உருவாக்கும் ஆளுமை. அப்பேற்பட்ட தலைவரை பெற்றிருக்கக்கூடிய நாம் எப்பொழுதும் பெருமைப்பட வேண்டும் என்று கூறி நன்றி கூறி அமைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.